ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யமுனா கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பக்கோடா பார்க்க போகிறோம். சிக்கன் ஒரு 4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கலாம். அடுத்தது கடல மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரு. 4 கிலோ தான் எடுத்துருக்கேன், அதனால் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் 4 கிலோ கொஞ்சமாக எடுத்து செய்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாத்தூள். நான் வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். சிக்கன் பக்கோடாக்கு எப்போவுமே வந்து வெறும் மிளகாத்தூள் போடுங்க. வெறும் ரெட் சில்லி பவுடர் தனியாக, தனியாத்தூள் அரைக்காமல் தனியாக இருக்கும்ல, அந்த ரெட் சில்லி பவுடர் போட்டால் ரொம்ப கலராகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஊறட்டும். லாஸ்ட்டாக நம்ம போடுறதுக்கு முன்னாடி லெமனஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி லெமனை மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகனா டர்ன் பண்ணலாம். உடனே தூக்கினீங்கன்னா ஒட்டிக்கும். கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து அவ்வளோதான். ஃபுல்லாக எண்ணெயை இழுத்துட்டு சிக்கன் பக்கோடாவை எடுத்து சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.